ஸ்ரீ சாய்நாதரை வணங்கினால் மேலும் 9 வாரம் விரதம் இருந்தால் எல்லா துன்பங்களையும் போக்குவார். இதனை நம்பிக்கையுடன் கேட்கும் அனைத்து நல் உள்ளங்களின் துயரங்களையும் துன்பங்களையும் போக்கி அவர்கள் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுவதற்காக ஸ்ரீ சாய்நாதரின் பொற்பாதங்களை வணங்கி வேண்டிக் கொள்கிறோம். ஷீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறை பற்றி பார்ப்போம். ஷீரடி மகானின் தோற்றம். பாரத மக்களாகிய நாம் வாழும் இப்புண்ணிய பூமியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் சாய்பாபா ஒரு சின்னஞ்சிறு குக்கிராமமான ஷீரடியில் 16 வயது நிரம்பிய வாலிபனாக கடவுளின் அவதார புருஷனாக பாமர மக்களின் முன்னிலையில் காட்சியளித்தார். ஷீரடி மிகவும் எளிமையான மக்கள் வாழும் ஊர். அங்கு ஒரு வேப்ப மரம் மசூதி, ஆஞ்சநேயர். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மோர் தென் 1 minute வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நன்றி. மரம் மசூதி, ஆஞ்சநேயர் கோயில் மற்றும் பல சிறு சிறு கோயில்கள் அருகாமையில் இருந்திருக்கின்றது. அவர் காலம் 1854ஆம் ஆண்டு. அவர் வேப்ப மரத்தடியில் தியான நிலையில் அமர்ந்திருந்த காட்சியை மக்கள் பார்த்து வியந்தனர். கடும் குளிர், வெப்பம், பகல், இரவு எந்த சூழ்நிலையிலையும் பாதிக்காது நல்ல அழகும் சுறுசுறுப்பும் உள்ளவனாக காட்சி அளித்தான். இந்த காட்சி மக்களுக்கு புரியாத புதிராகவும் இருந்து வந்தது. சில நாட்களிலேயே அந்த ஊர் மக்கள் அவரை சா என்று அழைத்தார்கள். சா என்றால் கடவுள் என்று பொருள். அம்மக்கள் பாபாவை நம் காலத்தில் தோன்றிய அவதார புருஷன் என்று போற்றினார்கள். ஆரம்ப காலத்தில் சாய்பாபா சில வீடுகளில் பிச்சை கேட்பதை வழக்கமாக வைத்து வாழ்க்கையை ஓட்டினார். சில வீடுகளில் பிச்சை கேட்டால் இல்லை என்று ஒரு சில பெண்கள் கூறிவிடுவார்கள். அவர் அவற்றை புரிந்து கொண்டு உன் வீட்டில் இன்ன சமையல் என்பதையும் ஞான நிலையில் கூறிவிடுவார். அப்பெண்கள் வியந்து போய் பாபாவை தேடி வந்து உணவு அளிக்க ஆரம்பித்தனர். பாய் ஜாபாய் என்ற பெண்மணி நாள்தோறும் உணவு கொடுத்தாள். அவளுக்கு பாபா ஆசீர்வதித்தார். சாந்த் பட்டேல் என்பவர் காட்டு வழியில் சென்று கொண்டிருந்த போது புகைப்பிடிக்க நெருப்பு இல்லையே, தீக்குச்சி இல்லையே என்ற சமயம் பாபாவிடம் சென்று நெருப்பு கேட்க அவர் தம் கைகளில் உள்ள 2 கம்புகளை வைத்து தீயை வரவழைத்து கொடுத்தார். மிக அதிசயத்தோடு சாந்த் பட்டேல் பாபாவை தரிசித்து அவர் காலடியில் விழுந்து வணங்கினார். மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த ராதாகிருஷ்ணமாய் என்ற பெண் சேவை நோக்கத்தோடு தாமாகவே முன்வந்து ஆசிரமத்தை நாள்தோறும் பெருக்கி சுத்தம் செய்தார். சீரடி தாம் வைத்திருந்த மந்திர மண்பானையில் சமைப்பார். ஒவ்வொரு முறையும் அவர் சமைத்த உணவு எத்தனை பேர் வந்தாலும் போதுமானதாய் வளர்ந்து கொண்டிருக்கும். ஒரு சத்புத்திரரின் கை அன்னபூரணியில் அட்சய பாத்திரத்தை திறந்து விடும் என்பதுதான். சாய்பாபாவுக்கு குழந்தைகளிடம் விளையாடி மகிழ்விப்பதில் அதிக ஆர்வம். நகைச்சுவையுடன் பேசி சிரிக்க வைப்பார். சாய்பாபா தன் பக்தர்களின் ஆனந்தமயமான பாடல்களை கேட்டு களிப்பார். ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து அவர்களையும் கலைகளையும் மகிழ்ச்சி ஏற்படுத்துவார். அவர் இசையின் மூலம் தெய்வீக அனுபவம் பெற்றார். நடராஜர் போல் உலகங்களையும் ஆட்டி வைக்கும் நடனத்தின் மூலம் தன்னுள் ஐக்கியமாகி விடுவார். பாபா துன்பப்படுபவர்களுக்கு ஒரு தாயை போல் இருந்து தம் அன்பையும் ஆதரவையும் அளித்து வந்தார். தொழுநோயாளியின் கால் புண்ணை கூட கழுவி சிகிச்சை புரிந்தார். அவர் சாஸ்திரங்கள், கீதை, குரான் ஆகியவற்றை பற்றி முழுவதும் அறிந்து வைத்திருந்து பெரும் பண்டிதர்களை கூட ஆச்சரியத்தில் மூழ்க செய்வதாய் இருந்தது. அவர் அவதார நாயகர் ஆதலால் எளிதாக இருந்தது. துவாரகாமாயி தர்பாரில் பாபா வீற்றிருந்தார். அவரை மக்கள் சாய் மகராஜ் என்று போற்றி வாழ்த்தி வழிபட்டனர். அனைத்து நோய்களுக்கும் மக்கள் விபூதியை அருமருந்தாக கருதி எடுத்துக்கொண்டனர். 100 ஆண்டுகளுக்கு முன் பாபா மூட்டிய நெருப்பிலிருந்து எடுக்கப்படும் சாம்பல் தான் விபூதி. மகாராஜா போல பாபா தன் பக்தர்களுடன் துவாரகாமாயிலிருந்து சாவடிக்கு ஊர்வலமாக செல்வது அற்புத காட்சியாக இருக்கும். பாபா விதைக்கும் ஒவ்வொரு விதையும் முளைத்து செடிகளாக மரங்களாக பூத்து குலுங்கும். அவரின் கைகளை பசுமை நிறம் வீசும் மரகத கைகள் என்றே சொல்லலாம். 1918ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 18ஆம் நாள் சீரடி கிராமத்திற்கு பெரும் துயர நாளாகும். இது பாரத தேசத்திற்கே நேர்ந்த துயர நாளாகும். 1000 பக்தர்களுக்கு விபூதி கொடுத்து உபதேசங்கள் புரிந்து பேருதவியாய் விளங்கிய பாபாவின் உயிர் அன்று பிரிந்தது. அன்று முதல் அவர் ஆத்மா அங்கு நின்று நம்மை காத்து ரட்சித்து வருகிறது. சாய் மகானின் உறுதிமொழிகள். ஷீரடியில் காலடிபடும் பக்தனுக்கு வரும் ஆபத்து விலகிவிடும்.
என் சமாதியின்படி ஏறுபவனின் அனைத்து துக்கங்களும் போக்குவேன். இவ்வுலகை விட்டு என் பூதவுடல் மறைந்தாலும் பக்தன் அழைத்தால் ஓடோடி வருவேன். திடபக்தி, நம்பிக்கை, விசுவாசத்துடன் யாசிப்பவன் ஆசையை என் சமாதி பூர்த்தி செய்யும். இன்னும் நான் உயிருடன் இருக்கிறேன் என்று எப்பொழுதும் உணரவும் இதனை சத்தியம் என்றிருந்து அனுபவம் பெறுவீர். என்னை சரணடைந்தும் வெறும் கையோடு திரும்பினான் என்று எந்த பக்தனாவது இருந்தால் அவனை எனக்கு காண்பியுங்கள். பக்தர் என்னை எப்படிப்பட்ட பக்தியுடன் உணர்கிறானோ அப்படிப்பட்ட அனுபவங்கள் அவனுக்கு தருவேன். எப்பொழுதும் உங்கள் சுமைகளை நான் சுமக்கிறேன். என் வாக்கு பொய்யாவதில்லை. நீங்கள் கேட்பதெல்லாம் நான் கொடுப்பேன். என் உதவியையும் அருளையும் அள்ளித்தர நான் காத்திருக்கிறேன். பக்தியுடன் என் மொழிகளை மனதில் ஏற்பவனுக்கு நான் கடன்பட்டவனாவேன். என் திருவடிகளை அடைந்த பக்தன் பெரும் பாக்கியவானாவான். ஸ்ரீ சாய் மகான் விரத முறைகள். இந்த விரதத்தை ஆண், பெண், குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த விரதத்தை ஜாதி மத பேதமின்றி எந்த சார்பினரும் செய்யலாம். இந்த விரதம் அற்புத பலன்களை தர வல்லது. 9 வியாழக்கிழமைகள் விதிமுறைப்படி விரதம் இருந்தால் நிச்சயமாக விரும்பிய எண்ணங்கள் நிறைவேறும். விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமையானாலும் சாய் நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம். எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதில் சாய் பாபாவை எண்ணி பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். காலை அல்லது மாலையில் சாய் பாபாவின் போட்டோவிற்கு பூஜை செய்ய வேண்டும். ஒரு தூய ஆசனத்தில் அல்லது பலகையில் மஞ்சள் துணியை விரித்து அதன் மேல் சாய் பாபா போட்டோவை வைத்து தூய நீரால் துணியால் துடைத்து சந்தனம், குங்குமம் வைத்து திலகமிட வேண்டும். மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மாலை அணிவிக்கவும், ஊதுபத்தியும் தீபமும் ஏற்றி சாய் விரத கதையை படிக்கவும், சாய்பாபாவை ஸ்மரணை செய்யவும், பழங்கள், இனிப்புகள், கற்கண்டு எதுவானாலும் நெய்வேத்தியம் வைத்து பிரசாதத்தை விநியோகிக்கவும். இந்த விரதத்தை பல திரவிய ஆகாரங்கள், பால், டீ, காஃபி, பழங்கள், இனிப்புகள் உட்கொண்டு செய்யவும். அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளை மதியமோ இரவோ உணவு அருந்தலாம். நாள் முழுவதும் வெறும் வயிற்றோடு பட்டினியாக இந்த விரதம் செய்யவே கூடாது. 9 வியாழக்கிழமைகளும் முடிந்தால் சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யவும். முடியாதவர்கள் கோவில் அருகில் இல்லை என்றால் வீட்டிலேயே சாய்பாபாவின் பூஜையை பக்தி சிரத்தையுடன் செய்யவும். வெளியூர் செல்வதானாலும் இந்த விரதம் கடைபிடிக்கலாம். விரதத்தின் 9 வாரங்களில் பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது இன்ன பிற காரணங்களாலே விரதம் செய்ய முடியவில்லை என்றால் அந்த வியாழக்கிழமையை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் இன்னொரு வியாழக்கிழமை விரதம் இருந்து 9 வியாழக்கிழமைகளை நிறைவு செய்யலாம். விரத நிறைவு உத்யாபனம் விதிமுறைகள். 9வது வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அன்று 5 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். உணவு தங்களால் இயன்றது. நேராக உணவளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவும் பணமோ உணவுப் பொருளோ கொடுத்து உணவளிக்க ஏற்பாடு செய்யவும். சாய் பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை பரப்புவதற்காக நம்முடைய வீட்டிற்கு அருகில் வசிப்பவர், சொந்த பந்தம், தெரிந்தவர் என்று இந்த விரத புத்தகங்களை 5 அல்லது 11 அல்லது 21 என்று தங்களால் இயன்ற அளவு விநியோகம் செய்யலாம். 9வது வியாழக்கிழமை விநியோகிக்கும் புத்தகங்களை அன்று பூஜையில் வைத்து பிறகு விநியோகிக்கவும். இதனால் புத்தகத்தை பெறும் பக்தரின் விருப்பங்களும் ஈடேறும். மேற்கூறிய விதிமுறைகளின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும். இது சாய் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். சாய் பாபாவின் விரத கதை. மனோகர் என்ற பெண்மணியும் அவர் கணவர் மகேஷும் குஜராத்தில் ஒரு ஊரில் வசித்து வந்தனர். இருவரும் மிகவும் அந்யோன்யமாக இருந்து வந்தனர். ஆனால் மகேஷ் அவர்களோ சுபாவத்தில் மிகவும் சண்டைக்காரராக இருந்தார். வரைமுறையற்ற பேச்சு, சிடுமூஞ்சித்தனம் நிறைந்தவராக இருந்தார். அவரது சுபாவத்தினால் அக்கம் பக்கத்தினர் தொல்லையடைந்தனர். ஆனால் மனோகரி அம்மாளோ மிகுந்த ஒழுக்க நெறியுள்ள பெண்மணியாக இருந்தார். இறைவன் மேல் தீரா நம்பிக்கை கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கணவரின் வியாபாரம் நஷ்டமடைய ஆரம்பித்து நாளடைவில் ஒரேடியாக வருமானமும் நின்று போய்விட்டது. மகேஷ் வீட்டிலேயே இருக்கத் தொடங்கினார். அதனால் அவரது சுபாவம் மேலும் மோசமடைந்தது. முன்பை விட அதிக சிடுமூஞ்சி ஆனார். ஒரு மதிய நேரம் முதிய சாது ஒருவர் அவர் வீட்டு கதவருகில் நின்றார்.
முகத்தில் அபூர்வமான ஒளியும் தேஜஸும் நிறைந்து இருந்தது. அவர் மனோகரி அம்மாளிடம் சாதம் பருப்பு அளிக்கும்படி கூறினார். மனோகரி அம்மாளும் சாதம் பருப்பு அளித்து இரு கைகூப்பி நமஸ்காரம் செய்தார். சாதுவும் சாயி உங்களை சுகமாக வைப்பார் என்று ஆசீர்வதித்தார். மனோகரி அம்மாளும் ஐயனே, சுகம் சாந்தி எங்கள் விதியிலேயே இல்லை போன்றிருக்கிறது என்று தன் துன்பம் நிறைந்த கதையை கூறி வருந்தினார். சாதுவும் ஸ்ரீ சாய் பாபாவின் விரதத்தை பற்றி கூறலானார். 9 வியாழக்கிழமைகள் பல திரவிய ஆகாரங்கள் அல்லது ஒருவேளை உணவு உட்கொண்டு முடிந்தால் சாய் பாபாவின் கோயிலுக்கு செல்லவும், வீட்டிலேயே சாய்பாபாவிற்கு 9 வாரங்கள் பூஜை செய்யவும், சாயி விரதம் 9 வாரங்கள் செய்து விதிமுறைப்படி நிறைவு செய்யவும், ஏழைகளுக்கு உணவளித்து சாய் விரத புத்தகங்களை தன்னால் இயன்றவர்களுக்கு 5, 11 என்று 21 என்ற எண்ணிக்கையில் மக்களுக்கு விநியோகிக்கவும். இப்படி சாய் விரதத்தின் மகிமையை பரப்பினால் சாய் பாபா உங்கள் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றுவார். இந்த விரதம் கலியுகத்திற்கு ஏற்ற மிக உன்னதமான அற்புதங்கள் நிகழ்த்தும் விரதமாகும். இந்த விரதம் கண்டிப்பாக அனைவருக்கும் மிகுந்த பலன்கள் அளிக்க வல்லது. ஆனால் விரதம் இருப்போர் சாய் பாபாவின் மேல் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் வைத்தல் மிகவும் அவசியம். பொறுமையும் மிக மிக அவசியம். யார் மேற்கூறியபடி விரதமும் நிறைவும் செய்கிறார்களோ அவர்களுடைய விருப்பங்களை சாய் பாபா நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று ஆசிர்வதித்து விட்டு சென்றார். மனோகரி அம்மாளும் 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருந்து 9வது வியாழன் அன்று ஏழைகளுக்கு உணவளித்தார். சாயி விரத புத்தகங்களை விநியோகித்தார். அவர்கள் வீட்டில் சண்டை சச்சரவு பெயரளவுக்கு கூட இல்லாமல் போய்விட்டது. வீட்டில் பெரும் சுகம், அமைதி, ஆனந்தம் நிலவியது. அதே சமயம் மகேஷின் சுபாவமும் மாறி அவருடைய வியாபாரமும் நன்கு நடந்தது. சிறிது நாட்களிலேயே ஆனந்தமும் செல்வமும் பெருகியது. கணவன் மனைவி இருவரும் ஆனந்தமாய் வாழலாயினர். ஒரு நாள் மனோகரி அம்மாளின் மைத்துனர் மனைவியும் சூரத்திலிருந்து வந்தனர். பேச்சோடு பேச்சாக தங்கள் குழந்தைகளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்றும் பரீட்சையில் ஃபெயில் ஆகிவிட்டனர் என்றும் கூறி வருத்தப்பட்டனர். மனோகரி அம்மாள் 9 வியாழக்கிழமைகள் விரதத்தின் மகிமையை கூறினார். சாயி பக்தியினால் குழந்தைகள் நன்கு படிக்க துவங்குவர். ஆனால் சாய் பாபாவின் மேல் அதீத விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்தல் அவசியம். சாயி அனைவருக்கும் அருள் புரிவார் என்றும் கூறினார். அவர் மனைவி விரத விதிமுறைகளை கேட்டார். மனோகரி அம்மாள் கூறலானார். 9 வியாழக்கிழமைகள் பல திரவிய ஆகாரங்களை உட்கொண்டு விரதம் இருக்கலாம் என்று சாய்பாபாவின் வரலாறை கூறினார். சாயி விரத பூஜை கதை, சாயி ஸ்மரணை, சாயி பாமாலை, சாயி பாவனி இவற்றை பக்தியுடன் படிக்கவும் என்று கூறலானார். சூரத்திலிருந்து அவர் மைத்துனர் மனைவியின் கடிதம் சிறிது நாட்களிலேயே வந்தது. அதில் அவர் குழந்தைகள் சாய் விரதம் இருப்பதாகவும் மிக நன்றாக படிக்க தொடங்கிவிட்டனர் என்றும் எழுதியிருந்தார். மேலும் அவரும் இந்த விரதம் இருந்ததாகவும் விரத புத்தகங்களை ஆபீஸில் விநியோகம் செய்ததாகவும் எழுதியிருந்தார். அதை பற்றி அவர் எழுதுகையில், அவர் தோழி சாருவின் மகளுக்கு சாய் விரத பலனாக மிக நல்ல இடத்தில் வரனமைந்து நல்ல விதமாக திருமணம் நடந்தது. அவரது பக்கத்து வீட்டில் வசிப்பவரின் நகைப்பெட்டி தொலைந்து போய்விட்டது. அவரும் சாய் விரதம் இருந்தார். 2 மாதங்களுக்கு பிறகு நகைப்பெட்டி திரும்ப கிடைத்து விட்டது. யார் திருப்பி கொண்டு வைத்தார் என்று தெரியாது. இப்படி பல அற்புதங்கள் நடந்தன. மனோகரி அம்மாளும் சாய் விரத மகிமையை நன்கு புரிந்து கொண்டார். ஓ சாயி, இப்படி எல்லோரும் மேலும் பொழியும் கருணை என் மேலும் பொழிவீராக. ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் மூல மந்திரம். ஓம் ஷாயி, ஸ்ரீ ஷாயி, ஜெய ஜெய ஷாயி. ஓம் ஷாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய ஷாயி. ஸ்ரீ சாய்நாதர் திருவடி. சாய்நாதர் திருவடியே, சம்பத்தளிக்கும் திருவடியே, நேயம் மிகுந்த திருவடியே, நினைத்ததளிக்கும் திருவடியே, தெய்வ பாபா திருவடியே, தீரமளிக்கும் திருவடியே, உயர்வை அளிக்கும் திருவடியே, உந்தன் அற்புத திருவடியே. ஸ்ரீ ஷீரடி சாய் பாபாவின் காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ ஷீரடி சாயி ஸ்ரீ நிவாச ஆய வித்மகே சர்வதேவாய தீமகி தன்னோ சர்வ பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ ஷீரடி சாயி ஸ்ரீ நிவாசாய வித்மகே சர்வதேவாய தீமகி தன்னோ சர்வ பிரசோதயாத்.
ஓம் ஷீரடி சாய்பாபாவின் தியான ஸ்லோகம். பத்ரி கிராமா ஸ்மத்புதம் துவாரகாமாயி வாசினம் பக்தாபீஷ்டம் இதம் தேவம் ஷாயி நாதம் நமாமி. பத்ரி கிராம சமத்புதம் துவாரகாமாயி வாசினம் பக்தாபீஷ்டம் இதம் தேவம் ஷாயி நாதம் நமாமி. ஸ்ரீ சாயி ஸ்மரணை. வாரும் சாயி வாரும் சாயி வாரும் சாயி வாரும் சாயி, பக்தர் உம்மை அழைக்கின்றோம், விருப்பம் ஈடேற வேண்டும், பக்தி பலமுற வேண்டும். வாரும் சாயி வாரும் சாயி வாரும் சாயி வாரும் சாயி, துக்கம் போக்க வாரும் சாயி, ஆனந்தம் அளிக்க வாரும் சாயி. சேய் உமை அழைத்தேன் சாயி, தாய் மனதோட இலகுவாய் சாயி. வாரும் சாயி வாரும் சாயி, கீர்த்தனம் சாயி பூஜை சாயி, வாழ்வும் சாயி வளமும் சாயி, ஆனந்தம் சாயி செல்வம் சாயி, அற்புதம் சாயி அபயம் சாயி. வாரும் சாயி வாரும் சாயி, ஷீரடி வாசி எங்கள் சாயி, பக்தரின் இனிய அன்பர் சாயி. கருணை கடலே எங்கள் சாயி, அருள் பார்வை பார்வும் சாயி. வாரும் சாயி வாரும் சாயி, கிழக்கும் சாயி மேற்கும் சாயி, வடக்கும் சாயி தெற்கும் சாயி, எத்திசையில் நீ இருந்தாலும் சாயி. வாரும் சாயி வாரும் சாயி, ஹிந்து சாயி முஸ்லிம் சாயி, ஜீவன் சாயி யாத்திரை சாயி, இயேசு சாயி குருநாத சாயி. வாரும் சாயி வாரும் சாயி, தர்மம் சாயி கர்மம் சாயி, தியானம் சாயி தானம் சாயி, தூணிலும் சாயி துரும்பிலும் சாயி. வாரும் சாயி வாரும் சாயி, திருப்தி சாயி முக்தி சாயி, பூமி சாயி ஆகாயம் சாயி, சாந்தி சாயி ஓம் சாயி. வாரும் சாயி வாரும் சாயி வாரும் சாயி வாரும் சாயி, சத்யம் சாயி சிவம் சாயி, சுந்தரம் சாயி ஈஸ்வரன் சாயி, இரக்கம் சாயி எளியவர் சாயி, அன்பு சாயி அமைதி சாயி. வாரும் சாயி வாரும் சாயி வாரும் சாயி வாரும் சாயி, சக்தி சாயி பக்தி சாயி, சிவன் சாயி விஷ்ணு சாயி, பிரம்மா சாயி பஞ்சபூதம் சாயி. வாரும் சாயி வாரும் சாயி வாரும் சாயி வாரும் சாயி. ஸ்ரீ சாய் பாபா பாமாலை. ஷீரடியே உலகின் அழகிய புனித தலம், ஸ்ரீ சாய் பாபா அவதரித்து அருளிய தலம். கல்பதருவினும் பேறு பெற்ற வேப்பமரம், அதன் மடியில் அமர்ந்தாரோ இறைவனின் வரம். 16 வயதே நிரம்பிய பாலகனாம், பல சூரிய சந்திரர் சேர்ந்த ஒளிப்பிளம்பாம். ஞானம் அழகு நிறைந்த ஆண்டவர் மகானாம், நீர் அமர்ந்ததும் கசப்பு வேம்பும் இனிப்பானதாம். திருவே அமர்ந்தால் உன் நெற்றியில் திலகமாய், தேஜஸ் சௌமியம் நிறைந்த உருவமாய். வெயில் மழை பாராமல் தவமும் செய்தாய், பாலகன் ரூபத்திலே உலகில் தோன்றினாய். உன் தாய் தந்தை குலம் யாரும் அறியாரே, உலகம் என் வீடு இறை என் தாய் என்றாயே. சிலர் மொழிந்தனர் நீ சிவனின் ரூபம், சிலர் அறிந்தனர் நீ விஷ்ணுவின் ரூபம். தத்ராய ரூபமோ ஸ்ரீராமனே நீதானோ, பீர் அவுளியாவோ பரபிரம்மனே நீதானோ. எந்த ரூபமானாலும் நீயே எங்கள் தெய்வமானாய், பக்தனின் இஷ்ட ரூபத்திலே தரிசனமும் அளிப்பாய். எத்தனை எத்தனை லீலைகள் புரிந்தாய், எண்ணற்ற ஏழைகளின் துன்பங்கள் துடைத்தாய். தெவிற்றாத இன்பம் அன்றோ உந்தன் திருக்கதைதான், கேட்பவரும் திளைப்பரே காணில் தேனறிவிதான். மதஜாதி வேதங்களால் அழியும் மானிடம், உய்வுற உறவு பாலம் அமைத்த மகா அவதாரம். சாந்தபதிலின் குதிரையை தேடித்தந்தாய், திருமண வீச்சாரோடு ஷீரடி அடைந்தாய். ஆன்மீக தேடலில் அனைவரையும் அழைத்தாய், அருளோடு சேர்ந்து அற்புத அனுபவங்களும் தந்தாய். மதுசூதித்தாயாம் துவாரகமாயி அதில் வசித்து பக்தர்களை ரட்சிக்கும் நீ அன்னையென்றோ சாயி. திருக்கரமளித்த உதி அருமருந்தாகும் உன் திரு அருட்பாவை துயரினை போக்கும். அருள் துணியில் எங்கள் பாவங்கள் தூசாகும், உன் திருப்பாதங்கள் தொட்ட ஷீரடி சொர்க்கமாகும். அடைக்கலம் புகுந்தோரை அன்புடன் ரட்சித்தாயே, உன் அற்புத லீலைகள் அமுதே, அமுதினும் இனிய பேரமுதே. நீருற்றி அகல் தீபங்கள் எரியச் செய்தாய், ஒளி ஜோதியிலே அஞ்ஞான இருள் களைந்தாய். பக்தனின் கண்கள் நீர் சொரிந்தாலே அக்கணமே, துயர் துடைக்க அவன் அருகில் நிற்பாயே. தாமு அண்ணா ஜாதகத்தில் ஒரு கோளாறு, வருந்தி அழுதார் இல்லையே புத்திரப்பேறு. உன் திருவடி அடைந்தார்க்கு இல்லை ஜாதகமே, அளித்தாய் மாங்கனிகள் அடைந்தார் தாமு சந்தானமே. விதியையும் மீறுமே உன் அற்புத அருளுமே, நம்பிக்கையுடன் பக்தன் உன்னை பணித்திட்டாலே. சிவபக்தன் மேகாவையும் நீ சினந்தாயே,
உன்னை முஸ்லிம் என்று பேதம் கொண்டதாலோ பக்தர்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வே மேகாவுக்கும் நீ இரக்கம் காட்டினாயே. உள்ளேயே அவனை நீ உருமாற்றினாயே. உன்னில் சிவம் கண்டு அவன் இறையடைந்தானே. கங்கை யமுனை நீர் உன் பாதத்தில் சொரிந்தாயே. தாஷ்கனுவின் பிரகாயை தாகம் தணித்தாயே. மசூதியில் அமர்ந்து நீ அளித்தாய் ஞானோபதேசம். பசியுற்றோருக்கு செய்வீர் அன்னதானம். ஏழைகள் மேல் இரக்கம் கொள் என்றாயே. உண்மையே சொல் நேர்மையாய் வாழ் என்றாயே. சீரடியின் கல் புல்கூட பேறு பெற்றதே. உன் திருவடி முத்தமிற்று இறைவனை அடைந்ததே. அப்புல்லும் கல்லுமாய் நான் இருந்தாலே உன் திருவடியை என் சிரசேந்தி கழுத்திருப்பேனே. எத்தனை தவம் செய்தேன் நான் அறியேனே. இக்கணம் உனைத்தொழும் பேறு பெற்றேனே. இறையருள் பெற்ற மனிதரால் மட்டுமே உன்னை பூஜிக்கும் பாக்கியம் கிட்டிடுமே. உன் அருட்பார்வை என்மேல் பட்டாலே என் தீவினை போய் ஆனந்தம் நிறைந்திடுமே. உன் மென்கரங்கள் என் சிரசின் மேல் வைப்பாயே. உத்தமன் நிலை தொழுகின்றும் செவிமடுப்பாயே. உன் பாதார விந்தம் தொட்ட தூசு ஒன்று போதுமே என் கண்களிலே ஒற்றி கொண்டாடுவேனே. பதகமல தீர்த்தம் என் நாவில் பட்டாலே நான் பெற்ற இன்பத்தை பாடி கழித்திடுவேனே. என் கனவிலில் என்னை ஆட்கொள்வாயே. நிஜத்தினிலே நிதமும் என் துணை நிற்பாயே. அணுவிலும் அணுவானாய் அகில அண்டமும் நீயானாய். எங்கெங்கு நோக்கிலும் நீயே நிற்கின்றாய். என் அன்னை நீ தந்தை நீ இவ்வுலகையே மூவடியாய் அளித்திற்ற திருமாலும் நீ. அகிலம் உன் இல்லம் அண்ட சராசரம் உன் ரூபம். அடியாருக்கு அருள அல்லவா நீ எடுத்தாய் அவதாரம். குசேலனையும் குபேரனாக்கும் சக்தி இருந்துமே உன் உணவை பிச்சை எடுத்து உண்டாய். சாய் நாமமே போக்கிடும் பல துக்கங்கள். சாய் நாமமே அழித்திடும் பல சுகங்கள். சாய் நாமத்தினால் வியாழன் விரதம் பூண்டாலே சாய் நாமம் நல்கும் பல நன்மைகளுமே. நோயுற்றோர் பிரி வேதனை நீங்கிடுமோ. துயருற்றோர் துன்பங்கள் தொலைந்திடுமே. சாய் கிருபையால் தரித்திரம் மறைந்திடுமே. சாய் விரதத்தால் சுகம் சாந்தி வீட்டில் நிலவிடுமே. சாய் நாமம் தினமும் ஜபித்தாலுமே 9 வியாழன் சாய் விரதம் பூண்டாலுமே. சாய் வருவார் இறங்குவார் நம்மிடமே. துன்பம் களைவார் தருவார் ஆனந்தமே. சாயே சாஸ்வதம் சாயே சத்தியம் இதை நம்புவன் வாழ்வில்லை பெருந்துன்பம். சாயே பரமேஸ்வரன் சாயே பரமாத்மன். சாயே பராசக்தி ரூபன் சாயே பரந்தாமன். நம்பிக்கை பக்தி பொறுமையுடன் சரணடைவோம். சாய் அருளால் பரபிரம்மானந்தம் அடைவோம். ஸ்ரீ சாய்நாதர்க்கே அர்ப்பணம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.